காலங்காலமாக தமிழர்களின் வாழ்வியல் வழிகாட்டியாக விளங்குவது திருக்குறள். அதிலிருந்து ஊக்கமடைந்த ஒரு சிறிய நெறிக்கதை இதோ. ஒரு சிறிய கிராமத்தில் அருளன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஏழைதான். ஆனால் நேர்மையும் ஒழுக்கமும் அவனின் உயிராக இருந்தன. தினமும் வயலில் உழைத்து கிடைக்கும் சிறிய வருமானத்திலேயே வாழ்க்கையை நடத்தினான். ஒருநாள் வயலில் உழைத்துக் கொண்டிருந்த போது மண்ணில் புதைந்திருந்த ஒரு பை அவன் கண்களில் பட்டது. அதை திறந்து பார்த்தபோது அதில் நிறைய பொற்காசுகள் இருந்தன. அந்த நொடியிலே அவன் மனத்தில் பல எண்ணங்கள் எழுந்தன. இதை வைத்துக்கொண்டால் என் வறுமை தீரும், நல்ல வீடு, வசதியான வாழ்க்கை கிடைக்கும் என்ற ஆசை தோன்றியது. ஆனால் உடனே அவன் தந்தை சொல்லிக் கொடுத்த ஒரு கருத்து நினைவுக்கு வந்தது. பிறருக்குரியது எதுவாயினும் அது நமக்கு இன்பம் தராது, மாறாக துன்பமே தரும். அருளன் அந்த பையை எடுத்துக்கொண்டு நேரே கிராமத் தலைவர் வீட்டிற்குச் சென்றான். தலைவர் விசாரித்த போது அந்த பை அருகிலுள்ள ஊரிலிருந்து வந்த ஒரு வணிகருடையது என்று தெரியவந்தது. வணிகர் அதை இழந்ததால் மிகுந்த கவலையில் இருந்தார். அருளன் பையை அவரிடம் ஒப்படைத்த போது வணிகரின் கண்களில் கண்ணீர் பெருகியது. இந்த நேர்மையே உண்மையான செல்வம் என்று அவர் கூறி அருளனுக்கு ஒரு சிறிய பரிசு வழங்க முயன்றார். ஆனால் அருளன் அதை மறுத்து, என் மன நிம்மதியே எனக்கு போதும் என்றான். இதைக் கேட்ட அனைவரும் அவனை மதிப்புடன் பார்த்தனர். காலப்போக்கில் அவனின் நேர்மையும் உழைப்பும் காரணமாக அவனுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தன. வாழ்க்கையும் மெதுவாக வளம் பெற்றது. நெறி. செல்வத்தை விடச் சிறந்தது ஒழுக்கம். பிறருக்குரியதை விட்டுவிடும் மனமே உண்மையான உயர்வை தரும். திருக்குறள் சொல்லும் போல், நேர்மையுடன் வாழும் மனிதனே உலகில் நிலையான புகழை அடைகிறான்.